ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு மில் மேக்கரை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நான் மில் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மில் மேக்கர் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மில் மேக்கர் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை தண்ணி இதில் ஊற்றி நல்லா அலசனா மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மில் மேக்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது கிரேவி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மில் மேக்கரை வேக வச்சதுனால ஒரு மில் மேக்கர் முழுசாக இருக்கும், ஒரு மில் மேக்கர் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரேவி அந்த மசாலாலாம் இறங்கி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு நீங்கள் சுட சுட சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நான் திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே நான் சின்னதாக இருந்ததுனால ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே நான் ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மில் மேக்கர் வதக்கும் போது உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச மில் மேக்கரையும் சேர்த்து ஒரு கலரிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெட்டியை நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா 2 கையை வச்சு கசக்கிட்டு நீங்கள் அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கலரி இறக்குனீங்கன்னா சூப்பரான மில் மேக்கர் கிரேவி ரெடி. நம்ம வேக வச்சதுனால இந்த மில் மேக்கர் முழுசாக இல்லாமல் அப்படியே உடஞ்சி இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும்போது சிக்கன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.